அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்ல முக்கியமான டாபிக் வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து பார்த்துட்ருக்கோம். நேத்திக்கு தான் அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபார்முலாஸும் டெஃபினிஷனும் பார்த்துருக்கோம். இப்போ சம்ஸ் பார்க்கலாம். சம்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலாவை வந்து எப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக அது வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சம்ஸ் போடுறோம். நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஃபார்முலா வந்து மெமரிக்கு வந்து போகும். இப்போ பாருங்கள், செகண்ட் சம். ஃபஸ்ட்டு சம் நேற்று போட்டோம். இது ஏ பவர் டி. இப்போ என்ன பண்ணலாம்? எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இப்போ எல் ஆஃப் என்ன போடுவீங்க? ஏ பவர் டி. இதுக்கு என்ன பண்ணலான்னா இ பவர் லாகு இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. இ பவர் லாக் எடுங்க. இ பவர் லாக் ஏ பவர் டி. அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இங்கே வந்திருக்கு. இப்போ இ பவர், இந்த பவர் முன்னாடி வருங்களா, அப்போ டி லாக் ஏ. கரெக்டுங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு எதுக்கு ஃபார்முலா தெரியும்? எல் ஆஃப் இ பவர் ஏடி தான் 1/s மைனஸ் ஏன்னு தெரியும். அப்போ டி பக்கத்தில் வர்றதா ஏ. அப்போ இங்கே டி பக்கத்தில் என்ன வருது? லாக் ஏ. கரெக்டுங்களா? அப்போ 1/s மைனஸ் ஏ தான் ஃபார்முலா. இப்போ ஏங்கிற இடத்துல இங்கே என்ன வந்திருக்கு? லாக் ஏ. இப்போ 1/s மைனஸ் லாக் ஏ. அப்போது எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன வச்சோம்? எல் ஆஃப் ஏ பவர் டி. நம்ம என்ன பண்ணோம்? இ லாக் எடுத்தோம். அப்போ இந்த டி முன்னாடி வந்துருச்சு. இவனுக்கு இ பவர் ஏடிக்கு ஃபார்முலா தெரியும். டி பக்கத்தில் வர்றதா ஏ. இங்கே டி பக்கத்தில் வர்றது லாக் ஏ வருது. இப்போ 1/s மைனஸ் ஏ தான் ஃபார்முலா. ஏ இருக்கிறத லாக் ஏ. அப்போது எல் ஆஃப் ஏ பவர் டி ஈக்குவல் டு 1/s மைனஸ் லாக் ஏ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. ஓகேவா? நீ அடுத்த தேர்ட் சம் போவோம். சம்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணோம்னாவே நம்மளுக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இ பவர் 2t + 3. இப்போ பாருங்கள், இ பவர் 2t + 3. இப்போ என்ன பண்ணலாம்? எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எல் ஆஃப் என்ன போடுவோம்? இ பவர் 2t + 3. இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம்? இ பவர் 2t, இ பவர் 3. இதில் அந்த இ பவர் 3ங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா? அதுக்கு வெளியே போட்டுருங்க. இப்போ எல் ஆஃப் இ பவர் 2t இருக்குது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்மேட் வந்துருச்சா? என்ன போடுவோம்? எல் ஆஃப் இ பவர் ஏடினா என்ன போடுவோம்? 1/s மைனஸ் ஏ. இதில் ஏயோட பிளேஸில் 2. அப்போ 1/s மைனஸ் 2. அப்போ இ பவர் 3 1/s மைனஸ் 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளேயே எழுதுனோம்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஹரிபரியில் பார்க்கும்போது ஒரு மாதிரி அது ஒரு டென்ஷனாக இருக்கும். அதனால தான் நான் சைடில் எழுதுகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது சைன் √2t. இப்போ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எல் ஆஃப் சைன் √2t. இப்போ ஏவோட பிளேஸில் என்ன இருக்குது? √2. இப்போ சைன் ஏடிக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு? a/s² + a². a/s² + a². அப்போ √2/s² + √2 தான் ஸ்கொயர். √2 ஸ்கொயர் வந்து 2 ஆகும். அப்போ √2/s² + 2. √2/s² + 2. ஓகேங்களா? அடுத்தது சைன் ஆஃப் ஏடி + பி ஈக்குவல் டு, இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சைன் ஆஃப் ஏ + பினா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இப்போ ஃபஸ்ட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ இது ஏ, இது பியா? அப்போ சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இப்போது எல் ஆஃப் போட்டு இது நோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட், இதுக்கு வெளியே போடலாம். அப்போ எல் ஆஃப் சைன் ஏடி ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டன்ட், இதுக்கு வெளியே போட்டுருங்க. இப்போ எல் ஆஃப் காஸ் ஏடி அப்புறம் காஸ் பி. இப்போ சைன் ஏடிக்கு ஃபார்முலா என்ன? a/s² + a² ப்ளஸ் சைன் பி. காஸ் ஏடிக்கு ஃபார்முலா என்ன? s/s² + a². காஸ் வரும்போது மேலே எஸ் வரும். காஸ் வரும்போது மேலே எஸ் வரும். சைன் வரும்போது ஏ தான் வரும். சரிங்களா? சம் புரியுதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சம்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஸ்பீடு கிடைக்கும். உடனே பேப்பர் எடுத்து நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும்.
அடுத்தது பாருங்கள், காஸ் கியூப் 2t கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு காஸ் கியூப் 2tக்கு முதல்ல ஃபார்முலா நோட் பண்ணிட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு காஸ் 3aக்கு ஃபார்முலா தெரியும். 4 காஸ் கியூப் a மைனஸ் 3 காஸ் ஏன்னு தெரியும். அப்போது இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிருங்களா, அப்போ ஈக்குவல் டு 4 காஸ் கியூப் ஏ. தீட்டா போட்டாலும் சரி, ஏ போட்டாலும் சரி. நம்மளுக்கு இதுதான் வேணும், காஸ் கியூப் தான் வேணும். அப்போ காஸ் 3 தீட்டா ப்ளஸ் 3 காஸ் தீட்டா பை 4ன்னு ஆயிருங்களா. அது அந்த மாதிரி தான் இங்கே கொண்டு வந்துருக்கோம். இங்கே வந்து தீட்டா இருக்கிற இடத்துல 2t இருக்குது. ஃபார்முலா நோட் பண்ணிக்கிங்க. காஸ் 3ஏனா 4 காஸ் கியூப் ஏ மைனஸ் 3 காஸ் ஏ. அதை வச்சு இந்த காஸ் கியூபை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 1/4, இந்த 4 இங்கே வந்துச்சு, 1/4. இதை ஃபஸ்ட் எழுதிக்கிறோம், இதை செகண்ட் எழுதிக்கிறோம். இங்கே எப்படி எழுதிக்கிறோம், ரெண்டும் ஒன்று தான். 3 காஸ் 2t ப்ளஸ் காஸ், இங்கே 2t போடும்போது இங்கே ஏற்கனவே 3 இருக்குது, அப்போ 60 ஆயிடுச்சு. பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், லாப்லாஸ் போட போகிறோம். சரிங்களா. அப்போ எல்ஆஃப் போடும்போது 3 இன்ட்டு காசுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் 4 ஆயிடுச்சு. இங்கே எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ 6 ஸ்கொயர் வந்து 36 ஆயிடுச்சு. இப்போ 1/4 3s s ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36. இந்த 1/4 வந்து ரெண்டுக்குமே காமன். ஓகேங்களா. சரிங்களா. அடுத்தது சைன் கியூப் டி. இதுக்கும் அதே மாதிரி ஃபார்முலா நோட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வரலாம். சைன் 3ஏக்கு ஃபார்முலா தெரியும், 3 சைன் ஏ மைனஸ் 4 சைன் கியூப் ஏ. இதுலேயே அதே மாதிரி சைன் கியூப் தான் வேணும். அப்போது சைன் கியூப் வேணும்னா முதல்ல இது இந்த சைடு கொடுத்துருங்க. இப்போ மைனஸ் ஆகிடும். இங்கே மைனஸ் ஆகுறது சைனை மாற்றிடலாம். அப்போ 3 சைன் ஏ மைனஸ் சைன் 3a ஈக்குவல் டு 4 சைன் கியூப் ஏ. இப்போ சைன் கியூப் ஏ வேணும்னா 1/4 போட்டு இது அப்படியே போடுங்க. சரிங்களா. அடுத்த ஸ்டெப்பில் லாப்லாஸ் போடலாம். அப்போது சைனுக்கு என்ன படித்தோம், ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ஏ இல்லை, அதனால் 1ன்னு அர்த்தம் இல்லைங்களா. இப்போ 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் இங்கே ஏ வந்து 3, 3/s ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். அப்போது 3 3 ரெண்டு இருக்கிறனால தூக்கி வெளியே போடலாம். இப்போ 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 9. ஏன்னா 3 வெளியே போயிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி. நீங்கள் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸி. லாப்லாஸில் ஒரு சம் வரும், லாப்லாஸ் இன்வர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் ஒரு சம் வரலாம். இந்த இன்டகிரேஷன் வச்சு சம்ஸ் இருக்குது. ஸோ லாப்லாஸில் அதிகபட்சம் 2லேருந்து 3 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ 3 கொஸ்டின் மேக்ஸிமம் வந்துடும். ஸோ அதை நல்லா பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், சைன் ஸ்கொயர் டிக்கு ஃபார்முலா தெரியும், 1 மைனஸ் காஸ் 2t பை 2. எல்லா 1 மைனஸ் காஸ் 2t பை 2. இந்த 2வை வெளியே போட்டுறோம். அப்போ எல்லா 1 மைனஸ் காஸ் 2t. அப்போ 1/2 எல் ஆஃப் 1 மைனஸ் எல் ஆஃப் காஸ் 2t. எல் ஆஃப் 1 நம்மளுக்கு தெரியும் 1/sன்னு ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு படிச்சிட்டோம். எல் ஆஃப் 1 வந்து 1/s மைனஸ் இதில் வந்து என்ன போடுவோம், காசு வந்தாங்க ஃபஸ்ட்டு எஸ் தான் போடுவோம். இப்போ எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் 2t கேட்குறாங்க. காஸ் ஸ்கொயர் இது வந்து நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம் காஸ் ஸ்கொயர் 2t. அப்போ காஸ் ஸ்கொயர் 2tனா இப்போ காஸ் ஸ்கொயர் டீக்கு என்ன போடுவோம்னா இங்கே ப்ளஸ் போடுவோம் இல்லைங்களா. அப்போ 1 ப்ளஸ் காஸ் 2t பை 2. இப்போ டி இருக்க இடத்துல 2t இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆயிரும், 4t ஆகிடும். அப்படி தான் போட்டுருக்கோம். சரிங்களா. இதெல்லாம் நம்ம 11th 12th படித்த ஃபார்முலாஸு. காஸ் ஸ்கொயர் டீனா 1 ப்ளஸ் காஸ் 2t பை 2. சைன் ஸ்கொயர் டிக்கு எப்படி மைனஸ் போடுறோமோ காஸ் ஸ்கொயர் டிக்கு ப்ளஸ் போடுறோம். இங்கே டி இருக்க இடத்துல 2tனால இது 4t ஆகிடுச்சு. இப்போ 1/2 தூக்கி வெளியே போடுங்க. இப்போ எல்லா 1 ப்ளஸ் காஸ் 4t. அப்போ எல் ஆஃப் 1 ப்ளஸ் எல் ஆஃப் காஸ் 4t. எல் ஆஃப் 1ங்கிறது 1/s. காஸ் எஸ் வரும், எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். இப்போ 1/2 இன்ட்டு 1/s ப்ளஸ், ஏன்னா 1/2 வெளியவே இருக்கட்டும்.
அப்போ 1/2 1/s ப்ளஸ் s/s ஸ்கொயர் ப்ளஸ் 60. இவ்வளோதான். ஓகேங்களா? பொறுமையாக பாருங்கள். ஃபார்முலா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எழுதும்போது நீங்கள் சைடில் ஒரு ஃபார்முலாவுக்கு ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே பக்கத்தில் ஒரு நோட் வந்து ஃபார்முலாவுக்கு இம்பார்ட்டன்ட் க்ளூ நோட் பண்ணுறதுக்கு ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாடல் என்ன ஒரு சம் பார்த்தலாம். cos 5t cos 4t. நமக்கு 2 cos a cos bக்கு ஃபார்முலா தெரியும். cos of a plus b plus cos of a minus b. இங்கே 2 வந்து இல்லை, அதனால் இந்த 2 வந்து இங்கே டிவைடில் கொண்டு வரலாம். என்ன பண்ணணும், ஏஎம் பிஏ ஆட் பண்ணிக்கணும், ஏஎம் பிஏ மைனஸ் பண்ணணும். இது ஏ இது பின்னு வச்சுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 90. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டி பை என்ன வரும் 2. இந்த 1/2 தூக்கி வெளியே போட்டிங்கன்னா L of cos 90 plus L of cos t. இப்போ cos இப்போ s/s ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். இங்கே s/s ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ s/s ஸ்கொயர் ப்ளஸ் 81 ஆயிடுச்சு. இது s/s ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆயிடுச்சு. இது வந்து நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தாண்டி இந்த மாதிரி நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரியோட ஃபார்முலா, நம்ம ஏற்கனவே படித்த பேசிக்ஸோட ஃபார்முலா தெரியும் போது தான் நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து இன்னமும் வந்து சுலபமாக மாற முடியும். ஸோ அந்த 11th and 12th உள்ள இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஃபார்முலா நோட் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா, இதை வந்து சைடில் வந்து நோட் பண்ணி இதை அப்படியே மக்கப் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் இங்கே போடும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது வந்து இப்போது டச் விட்டு போனவங்களுக்கு, சில பேர் பிரேக் எடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு சொல்கிறேன். கரண்ட்டில் நீங்கள் 11th 12th எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மேட்டர் கிடையாது. அடுத்தது பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் யூஸிங் ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம் இருக்குது. இதை யூஸ் பண்ணி சம்ஸ் வரும். இந்த மாடலில் இன்னும் 2-3 டைப் இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேசிக் இது வரைக்கும் உள்ள சம்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணி சம்ஸ் எப்படி போடுறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தகுதி தேர்வுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரோம். தகுதி தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் பாஸ் பண்ணாதான் நீங்கள் படிக்கிற மேக்ஸுக்கே யூஸு. அது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்காக ஒரு நாள் விட்டு அப்படி தான் பண்ணுறோம். அதை அப்பப்போ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வில் ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா தமிழ் தகுதி தேர்வில் போன வாட்டி பாதிக்கு பாதி இல்லைன்னா அதை விட அதிகமாக தான் ஃபெயில் ஆனாங்க. நீங்கள் அந்த டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் தமிழ் தகுதி தேர்வை அசால்ட்டாக நினைக்காதீங்க. ஏன்னா அங்கே போனீங்கன்னா லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் வரும். இந்த டென்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டானதே இங்கே போனால் குழப்பிடும். பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க. இது தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு 1/2 hour ஒதுக்குனீங்கன்னாவே போதும். அந்த 1/2 hour ஒதுக்குங்க. அப்போ அது ஒரு மேட்டராகவே இருக்காதுங்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.